தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். லூக்கா எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 10 இறைவசனங்கள் 1 முதல் 12 மற்றும் 17 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசு 72 பேரை நியமித்து, அவர்களைத் தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவர் இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கிக் கூறியது: அறுவடை மிகுதி, வேலையாள்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்குத் தேவையான வேலையாள்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டுப் போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும், இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால், நீங்கள் வாழ்த்திக் கூறிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்குப் பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி, இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது எனச் சொல்லுங்கள். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், அதன் வீதிகளில் சென்று, எங்கள் கால்களில் ஒட்டியுள்ள உங்கள் ஊர் தூசியையும் உங்களுக்கு எதிராக உதறிவிடுகிறோம். ஆயினும் இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் எனச் சொல்லுங்கள். அந்த நாளில் அவ்வூர் பெறும் தண்டனை சோதோம் நகரினர் பெறும் தண்டனையை விட கடினமாகவே இருக்கும் என உங்களுக்குச் சொல்கிறேன். பின்னர் 72 பேரும் மகிழ்வுடன் திரும்பி வந்து, ஆண்டவரே, உமது பெயரைச் சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிபணிகின்றன என்றனர். அதற்கு அவர், வானத்திலிருந்து சாத்தான் மின்னலைப் போல விழக் கண்டேன். பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும், பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது. ஆயினும் தீய ஆவிகள் உங்களுக்கு அடிபணிகின்றன என்பது பற்றி மகிழ வேண்டாம். மாறாக உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்பது பற்றியே மகிழுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 14ஆம் வாரம் ஜூலை 6ஆம் தேதி 2025ஆம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை. இன்று நற்செய்தியில பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் செம்மையான சம்பவம் பண்றாரு. என்ன விஷயம்? 72 சீடர்களை நியமிச்சு அவங்க எல்லாரையும் இவரு போறதுக்கு முன்னாடியே எல்லாரையும் ஒவ்வொரு ஊருக்கு பிரிச்சு அனுப்புறாரு. நீங்க எங்க வேணாலும் போங்க. என்ன வேணாலும் பண்ணுங்க. இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டதுன்னு சொல்லுங்க. அங்க என்ன குடுக்குறாங்களோ அத சாப்பிடுங்க. அப்படின்னு சொல்லி, எங்க இடம் கிடைக்குதோ அங்க ரெஸ்ட் எடுங்க. அப்படின்னு எல்லாமே சொல்லி அனுப்புறாரு. ஆனா, ஒருவேள அவங்க ஏத்துக்கலன்னா என்ன ஆகுமா? உங்க கால் தூசி தட்டி விட்டுட்டு சொல்லிட்டு வந்துருங்க. ஆனா, அந்த ஊர் பெறக்கூடிய தண்டனை சோதோம் நகரை தண்டனைய விட பெருசா இருக்கும்ட்டாரு. இதுலருந்து என்ன தெரியுது? ஏசப்பாவ பற்றி யாராவது அறிவிச்சு, அத நம்ம நம்பலனாலோ, இல்ல ஏற்றுக்கொள்ளலனாலோ என்ன ஆகும்? அவமதித்தாலோ என்ன ஆகும்? தண்டனை கொடூரமா இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா, நம்ம கண்கூடா பார்க்குறோம். ஏசப்பாவ நம்புனா எவ்வளோ நல்லது நடக்குது, எவ்வளோ அற்புதங்கள் நடக்குது, எவ்வளோ கண்ணு தெரியாதவங்க குணமாகுறாங்க, காது கேட்காதவங்க கேட்குது, வாய் பேச முடியாதவங்க பேசுறாங்க, தொழுநோய் குணமாகுது, பற்பல வியாதிகள் குணமாகுது, இறந்தவங்க உயிர்ப்பிக்கிறாங்க, பேயெல்லாம் ஓடுது. அவ்வளோ தெரிஞ்சும் நாம பண்ணல அப்படின்னா என்ன ஆயிரும்? அந்த தண்டனை மிக கொடூரமா இருக்கும். அன்று நாம எல்லாரும் நல்லவங்க. நம்முடைய பெயர் விண்ணகத்துல எழுதப்பட்டிருக்குது அப்படின்றனால நாம மகிழ்ச்சியை உறலாம். ஓகேங்களா? ஸோ இறைவனிடம் வேண்டிக் கொள்வோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் த லார்ட்.